Hi students, exercise 3.14 10th standard algebra first question. Alpha by 3 beta plus beta by 3 alpha. இப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட் அப்படின்னா கீழே உள்ள ரெண்டையும் எல்சிஎம் எடுத்துக்கணும். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா 3 ஆல்ஃபா பீட்டான்னு வரும். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கோங்க. ஆல்ஃபா பை 3 பீட்டா அதோட இன்ட்டு கீழே எல்சிஎம் எடுத்துருக்கோம்ல அதை இதோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் என்ன வரும் அப்படின்னாக்கா பீட்டாவும் கேன்சல் ஆயிரும், 3யும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது ஆல்ஃபா, 2 ஆல்ஃபா இருக்குது. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் செகண்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க. பீட்டா பை 3 ஆல்ஃபா அதோட கீழே எல்சிஎம் எடுத்துருக்கோம்ல அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 ஆல்ஃபா பீட்டா, 3 ஆல்ஃபாவும் கேன்சல் ஆயிரும், 2 பீட்டா இருக்கும். பீட்டா ஸ்கொயர். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இப்போ நம்மளுக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இங்கே இருக்குது. அப்போ இந்த டேர்ம் அப்படியே இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு வந்துடும். இந்த டேர்ம் இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸில் வரும். பை 3 ஆல்ஃபா பீட்டா, 3 ஆல்ஃபா பீட்டா. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ்பிரஸ் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா டேர்ம்ஸ், பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டேர்ம்ஸ், ஆல்ஃபா பீட்டா டேர்ம்ஸ். நம்மளுக்கு வந்துருச்சு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டேர்ம்ஸ், ஆல்ஃபா பீட்டா டேர்ம்ஸ். Exercise 3.14 second subdivision 1 by alpha square beta plus 1 by beta square alpha. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு டேர்மில் வந்து காமனாக உள்ளது 1 by alpha பீட்டாவை காமனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க பேலன்ஸ் 1 by alpha plus 1 by பீட்டான்னு இருக்கும். இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னாக்க எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா 1 by alpha பீட்டா டேர்ம் அப்படியே வந்துடும். இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் ஆல்ஃபா பீட்டா டேர்ம் அப்படியே கீழே வந்துடும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே என்ன டேர்ம் இல்லையோ அதை போட்டுக்கணும். பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா எல்சிஎம் எடுத்தாச்சு. எல்சிஎம் எடுத்துட்டோம். இப்போ இதோடு இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா பை இங்கே ஆல்ஃபா பீட்டா இருக்குது, இங்கே ஒரு ஆல்ஃபா பீட்டா இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதும் போது ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். இந்த டேர்மை நம்ம குரூப்பிங் பண்ணிக்கிட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர். இதுதான் இதோட ஆன்சர். தேர்டு சப்டிவிஷன் 3 ஆல்ஃபா மைனஸ் 1 3 பீட்டா மைனஸ் 1. இப்போ மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். உள்ளக்க 3 ஆல்ஃபா மைனஸ் 1ஐயும் 3 பீட்டா மைனஸ் 1 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 3 3 சார் 9 ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 3 ஆல்ஃபா மைனஸ் 3 பீட்டா ப்ளஸ் 1 அப்படின்னு வரும். 9 ஆல்ஃபா பீட்டா இதில் மைனஸ் 3யை காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு டேர்ம் வரும் ப்ளஸ் 1. இதுதான் இதோட ஆன்சர். ஃபோர்த்து சப்டிவிஷன் ஆல்ஃபா ப்ளஸ் 3 பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 3 பை ஆல்ஃபா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 3 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 3 பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்ஃபா பீட்டா உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்ஃபாவை ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 3 பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் 3யை காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு ஆன்சர் கிடைக்கும் பை ஆல்ஃபா பீட்டா. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் சொன்ன மாதிரி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் எழுதும் போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ்
இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க. 3 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா.